நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்த படங்கள் ராகவேந்திரா, பாபா. அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மகான்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. என் ஜீவனமே வந்து ஒரு சார்த்தகான மாதிரி. ராகவேந்திரர் இங்கே புவனகிரியில் பிறந்து வளர்ந்து வந்து நிறைய பேருக்கே தெரியாது. ராகவேந்திரா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி மகாவதார் பாபாஜி அவர்களுடைய அந்த சக்தி, அந்த மாதிரி ஒரு யோகி இருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. பாபா படம் வந்த பிறகுதான் அனைவருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. இந்த பாபா படம் பார்த்து யோகதாச சங்கத்தில் நிறைய பேர் மெம்பர்ஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டு நிறைய பேர் ராஞ்சிக்கே போயிருக்காங்க. இமயமலைக்கே ராணிகேத்தில் அந்த கேவு கூட நிறைய பேர் 100 கணக்கில் வந்து அங்கே போயிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வர்ற கூட்டத்தை பார்த்து அந்த சின்ன ஒரு கேவ் இருக்குது, அது ரொம்ப சின்னதாக ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப ஒரு அங்கே வந்து ரொம்ப பேர் போகிறதுனால அது வந்து ஏதாவது விழுந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் சொல்லி இப்போ அதை மூடிட்டாங்க. எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய ரசிகர்கள் 2 பேர் யோகதாச சங்கா அதில் சன்னியாசி ஆகியிருக்காங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு நடிகனா இன்னும் நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. நினைக்கும்போது எனக்கு வந்து அந்த ஆனந்தம், அந்த பாபா படம் எடுக்கும்போது எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் எதுக்குன்னு சொல்லியது இப்போ வந்து எனக்கு வந்து அது புரியுது. இந்த பரமஹம்சா யோகானந்தா அவர்களை பற்றி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த புக்கை படிச்சிருக்கீங்க. நிறைய பேர் வந்து அதுக்கும் தெரியாது. அவர் சின்ன வயசுலேருந்தே கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து ஒரு சக்தி இருந்தது. அது வந்து பாபா படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வந்து அந்த காத்தாடி அது படிய கைக்கு வர்றது வந்து அதுலேருந்து எடுத்து தான் பாபாவில் வந்தது. அவங்க சிஸ்டர் கிட்ட வந்து ஒரு காத்தாடி போயிட்டு இருக்கும்போது சிஸ்டர் கேட்பாங்க. அப்போ வந்து யோகானந்தர் சொல்கிறாரு, முகுந்தான்னு சொல்லி அப்போ ஒரு பேர், பாரு அந்த காத்தாடி வந்து என் கையில் வர்ற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எப்படி பண்ணுறேன், அது லட்சமாக நடக்காது சொல்லும்போது அது அப்படியே அதை பார்த்து இது பண்ணுறாரு. அந்த காத்தாடி தானாக வந்து ஒரு கையில் வருது. அவங்க அக்கா சொல்கிறாங்க, இல்லை அது ஏதோ ஃப்ளூக், அது தானாக வந்துடுச்சு, நீ மறுபடியும் நீ காட்ட பார்க்கல, இன்னொரு காத்தாடி வரட்டுமான்னு சொல்லும்போது அந்த காத்தாடி வந்து பார்த்து இது பண்ணுவோம். அந்த காத்தாடியும் வந்து அவர்கிட்ட வந்து கையில் வந்து வருது. அதுதான் அந்த பாபா படத்தில் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிடுறாங்க. அது அடிக்கும்போது அந்த முக்குந்தா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு பாடு அது போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிடுவார், போடாது எல்லாம் அப்படின்னு சொன்னால் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு புரு வந்து பெரிய காயம் ஆகி அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அப்போவே சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு சக்தி, ஒரு பூர்வஜன்ம பிராரப்தம். அவர் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இமயமலையை போகணும், இமயமலை கேவில் போகணும், அந்த குகையில் போய் தியானம் பண்ணணும், இமயமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வம் மனசெல்லாம் அங்கே தான் இருக்கும்.